ரயில் அடியில் உட்கார்ந்தும் கூட வெண்பா என்றால் என்ன, ஆசிரியப்பா என்றால் என்ன, என்சீர் விருத்தம் என்றால் என்ன என்று பல கவிதைகளுக்கும் அவர் இலக்கணம் சொல்லுவார். வெண்பாவிற்கு நான் இலக்கணம் எழுதி மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட எழுத தெரியாத நிலையில் ஒரே ஒரு வினாடியில் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஐயா புலவர் வெற்றியாளன் அவர்கள் எனக்கு வெண்பாவை சொல்லிக் கொடுத்து விட்டார். எப்படி என்றால், மாமுன் நிறை விலமுன் நேர் எதுகை, அதன் பிறகு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியுமாறு அமைப்பது தான் வெண்பா என்று சுருக்கமாக ஒரு மணித்துளியிலே எனக்கு சொன்னதை அதை வைத்து நான் எழுதி அவரிடமும் குமரிச்செழியன் அவர்களிடமும் காட்டி வெண்பாவிலே சிறந்த பெயர் பெற்றுவிட்டேன். அப்பொழுது நமது மா செங்குட்டன் அவர்களுடைய கவியரங்கத்திற்கும் சென்று அங்கே இலக்கியங்களை பற்றியும் அறிந்து கொண்டேன். அதன் மூலமாக இப்பொழுது எழுதுவதெல்லாம் மரபு கவிதையை தான் எழுதுகிறேன். ஆனால் புது கவிதை நான் எழுதியிருக்கிறேன், கைக்கு எழுதியிருக்கிறேன். அது கூட விரைவிலே ஒரு நூல் வெளியிடுவதாக இருக்கிறேன். எனக்கு பிடித்தது கவித்துவம் இருக்க வேண்டும். அது மரபோ புதிதோ இல்லை, கவித்துவமான வரிகள் இருந்தால் அது கவிதை தான் என்பது என்னுடைய கொள்கை. சார், ஒரு மிகப்பெரிய புலவரா முத்தியழகன் ஐயாவால் பட்டை திட்டப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஆனாலும் நான் கேட்கிறேன், பட்டுன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் பல தளங்களில் பயணிக்கிறீர்கள். புது கவிதை, துளிப்பா, மரபு கவிதை, சிறுவர் இலக்கியம் எல்லாம் எழுதுறீங்க. ரைட்டு, தங்கள் ஆற்றல் தெரிகிறது. ஆனாலும் தங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான் அப்படின்னு சொல்லும்படியா என்ன, மரபு கவிதையா சிறுவர் இலக்கியமா, அதை சொல்லுங்க. மரபு கவிதை தான். மரபு கவிதையில் எழுச்சி ஊட்டும் கவிதைகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். உணர்ச்சி ஊட்ட கவிதையாகவும் இருக்க வேண்டும், எழுச்சி ஊட்ட கவிதையாகவும் இருக்க வேண்டும். அது மொழியையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய, உணர்வை ஊட்டக்கூடிய வரிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும். மீண்டும் மீண்டும் படிப்பேன். நான் கவிதையை மட்டும்தான் இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறேன், நேசித்து கொண்டிருக்கிறேன். அது புது கவிதையோ மரபு கவிதை இல்லை என்றாலும் மரபு கவிதை தான் எனக்கு பிடிக்கும். தெளிவாக சொல்லிவிட, அனைத்தும் தங்களுக்கு பிடித்திருந்தாலும் உச்சத்தில் இருப்பது மரபு கவிதை, மரபு கவிஞர் தாங்கள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அருமை அருமை. சார், அதனால்தான் மரபுக்கு வாருங்கள் என்ற ஒரு நூலை நான் எழுதி ஒரு ஆண்டாக கையில் வைத்திருந்து ஐயா புலவர் வெற்றியாளரிடம் கொடுத்து அது சரிதானா என்று சரிபார்த்து அதன் பின்பு வெளியிட்டு அதுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக சிறந்த நூல் வெளியிடும் ஒரு திட்டத்தில்